السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் முனையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சோதரர்களே, அல்லாஹுடைய பல பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடுமாறு வலியுறுத்திய சில விஷயத்தை நாம் அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே புகாரி ஷரீஃபினுடைய 6616வது ஹதீஸாக ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை விட்டும் பாதுகாவல் தேடுமாறு கூறினார்கள். தஅவது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று சொன்னார்கள். மில் ஜஹரில் பலா, தாங்க முடியாத சோதனைகளை விட்டும், வதற்கு ஷகா, அழிவிலே வீழ்வதை விட்டும், வசூயில் கலாய், கெட்ட விதியை விட்டும், அல்லது நேற்று நான் சொன்னதை போன்று நிரபராதியாக இருந்து நான் குற்றவாளியாக ஆக்கப்படுவதை விட்டோ, வசமாக்கத்தில் அழதா, எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலை விட்டும் நீங்கள் பாதுகாவல் தேடுவதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் 3 விஷயங்கள் கடந்த 4 தினங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது செய்தியை தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். வசமாத்தத்தில் ஆழதா, இதைகளால் ஏற்படும் மன உளைச்சலை விட்டும் பாதுகாவல் தேடுவது பாரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாகவே வாழ்க்கையினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வேலை ஒன்று இருக்கோம், நமக்குத்தான் இன்செக்யூரே சில பேர் இருக்காங்க என்பதாக நாம் நினைக்கின்றோம். நமக்கு இம்சையை கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்காங்க. இது நம்ம யோசிக்கிறோம். வாழ்க்கையின் யதார்த்தம் என்பது ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் சில எதிரிகள் என்பது இருப்பார். எல்லாரும் எல்லாத்துக்கும் பிடிக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் சில எதிரிகள் என்பது இருக்கத்தான் செய்வார்கள். இப்ப எலி இருக்குது, அந்த எலியை பூனை பார்த்தா விடுமா? எலி பூனை எதிரி, பூனைக்கு நாய் எதிரி. இது மாதிரி ஒவ்வொன்று இயற்கையாகவே எதிரிகள். அது மாதிரி நமக்கும் சில எதிரிகள் என்பவர் இயற்கையாகவே இருப்பார். நம்ம பிடிக்காதவங்க சில பேர் இருக்கத்தான் செய்வார். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருவர் எழுதியிருந்தான், கடவுளிடத்திலே ஒரு பக்தன் கேட்டான், கடவுளே, என்னை எல்லோருக்கும் பிடிக்கும், நான் என்ன செய்வேன்? அந்த கடவுள் சிரித்துக் கொண்டே சொன்னார், அந்த பாக்கி விளக்கே கிடைக்கவில்லை என்பதா? நமக்கு இறைவனையே அல்லாஹ்வையே நமக்கு பிடிக்குமா அப்படின்னா, நமக்கு அவன் கேட்கறதுதான் தந்தா நமக்கு பிடிக்கும், கேட்கறதுதான் தராட்டா என்ன செய்யும் அப்படின்னு. ஏன்டா இப்படி இருக்க, எத்தனை தடவை உன கேட்கணும் இருக்கும். அப்ப இயற்கையாகவே சிலரை பிடிக்கும், சிலரை பிடிக்காது. இது இயற்கையான ஒரு விஷயம், எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது. நம்மையே சிலருக்கு பிடிக்கவே யோசிக்கும் போது அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா தான் புரியும். ஏன்னா நமக்கே சில பேரை பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. சில பேரை பிடிக்கும், சில பேரை இயற்கையாவே பிடிக்காது. 70,000 நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா பேசுவேன் இல்லை. சில பேர் நல்லா பேசுற ஓடி பேசுவோம், சில பேர் சலாஜமா பதில் சொல்லுவார், சில பேர் சலாமே சொல்ல மாட்டாங்க, நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க பாட்டு போவாங்க, நம்ம பாட்டு வரோம், நம்ம பாட்டு போவோம். இப்படித்தான் இந்த உலகத்திலே நல்லதை போதிக்கு வந்த நபிமாவுக்கு கூட எதிரிகள் இருந்தார்கள். அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கின்றார். 6வது சூராவுடைய 112வது வசனம், فَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ. ஒவ்வொரு நபிமாவுக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் எதிரிகளை நாம் ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா கொண்டார்.
நல்லதை சொல்ல வந்த நபிமார்களுக்கே எதிரிகள் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு இல்லாமையா இருப்பாங்க? நம்மளை பிடிக்காம 4 பேர் இருக்கத்தான் செய்வான். ஏன்னா நமக்கே 4 பேரை பிடிக்காது, நம்மள 4 பேர் பிடிக்காம இருப்பாங்க. அதனால அடிப்படையா ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். சிலரை பிடிக்கும், சிலரை பிடிக்காது. இது அல்லாஹ்வுடைய நியதி. அதாவது அலிரலியல்லாஹு வந்து ஒருவர் 3 கேள்விகள் கேட்டார். அதிலே ஒருவர் கேட்டார், அதே ஒரு கேள்வியாக அவர் கேட்கிறார். சிலர் கண்டா நமக்கு பிடிக்குது, சிலர் கண்டாவே நமக்கு பிடிக்கல, அதுக்கு நம்ம என்ன செய்யறது, ஏன் என்பதாக அவர் கேட்கிறார். சிலர் கண்டா நமக்கு பிடிக்குது, சிலர் கண்டாவே நமக்கு பிடிக்கலையே அப்படின்னு கேட்கிறார். அலிரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது ஆலமுல் அருவாகிலே அல்லாஹ் ஏற்படுத்தியதாக சொல்லி முடித்தார்கள். ஆலமுல் அருவாகிலே உயிர்களுடைய உலகத்திலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி சில உயிர்களின் சில உயிர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா அன்பை ஏற்படுத்தினார். சில உயிர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா அன்பை ஏற்படுத்த, அதனால கண்டா பிடிக்காது. ஒரு அன்பு ஏற்பட்டு போனால் 2 பேருடைய உள்ளத்திலே ஒரே கருத்துக்கள் ஏற்படும். அப்படி அல்லாஹு தஆலா அன்பை ஏற்படுத்துவான். நம்ம ஒரு விஷயத்தை அடைச்சு விடுவார், கண்டா சொல்லுவார். அப்பதான் நம்ம யோசிப்போம், இப்பதான் நான் நினைச்சேன், இயற்கையாகவே வந்து சிலரை நமக்கு பிடிக்கும், சிலரை பிடிக்காது. அதனால நம்ம அடிப்படையில் அது விளங்க ஒரு விஷயம். 2வது செய்தி என்னன்னா, எந்த காலத்திலேயுமே நாம் இந்த துஆவை ஓதி வர வேண்டும். அதாவது யா அல்லாஹ், எதிரிகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை விட்டு இதை பாதுகாப்பாயாக என்பதாக ஒரு துஆ செய்யும். 3வது செய்தி கொடுத்து அப்புறம் சொல்றேன். ஏண்டா எதார்த்தமா பிடிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். யதார்த்தமா பிடிக்கும், சில பேரை பிடிக்காத கண்டுக்கிறவங்க போறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் நமக்கு இடையூறு தரக்கூடியவனாக ஆகிவிடக் கூடாது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அர்த்தம் சொல்றேன், நம்ம தான் அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அதே மாதிரி எதிரிகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் சொன்னா 2 வாக்க சொல்றாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிரிகள் நமக்கு சிரமத்தை கொடுப்பதை விட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. ஏன்னா சில பேர் வாழை பிடிக்காதவனா இருப்போம், வாழை பொறுக்காதவனா இருப்போம். நம்ம பக்கத்து நம்ம உறவுகளே, நம்ம நண்பர்களே வாழை பொறுக்காதவனா இருப்போம். நம்ம என்ன செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது. நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டா பிடிக்காது, வாழை பொறுக்காதவனா இருப்போம். இருக்கே கேட்கும். நான் 15 வருஷமா டிவிஎஸ் 50 ஓட்டினேன். அது பிறகு வந்து ஆக்டிவ் ஆகுது. நான் போய்கிட்டு இருக்கேன், வந்து என்ன செஞ்சோம் எல்லாருத்தமா என் போய் என்ன செஞ்சோம், ஒரு இடத்துல நிக்கிறேன், அங்கேயிருந்து வந்தார் அப்படின்னு வண்டிலாம் வாங்கினவா இருந்தீங்க. முதல்ல டிவிஎஸ் 50 ஓட்டும் போது இப்படி போவீங்க, இந்த ஆக்டிவ் ஆகும் போது இப்படி போறீங்க. ஏன்னா நான் 15 வருஷமா டிவிஎஸ் போட்டேன், 16 வருஷமா ஓட்டுனேன்டா. அப்ப என்ன ஒரு மனிதனுடைய யாருமே நல்லா இருக்குது எவனுக்கு பிடிக்கிறது இல்லை. அதாவது ஒரு சொன்னான், என் வளர்ச்சியை நீங்கள் பார்க்காதீர்கள், அதன் பிறகு என்னுடைய முயற்சியை நீங்கள் பாருங்கப்பா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு போகிறது நமக்கு தெரியும். அந்த வண்டியை மாத்திரக்கு 16 வருஷம் ஆச்சு. ஆனா என்னன்னா, இந்த உலகம் என்பது வாழ பொறுக்காத உலகம். அதனால நம்ம வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்க கூடாது என்பது ஒன்று. அதே நேரத்தில் அடுத்தவர் மூலமாக நமக்கு சிரமங்கள் வராமல் எல்லா இடத்துல பாதுகாப்பிட்டேன். யா அல்லாஹ், எதிரிகளின் மூலமாக ஏற்படுகின்ற மன உளைச்சல், அதாவது சில நேரத்தில் அவர்கள் நாவின் மூலமாக பேசக்கூடிய கஷ்டம் கேட்கும்போது, நம்ம வண்டியை நம்ம காசுல வாங்கினா இவங்களுக்கு என்ன யோசிக்கிறோம், மன சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு வருஷமா அதை வந்துகிட்டு ஏறக்கூடிய சிரமத்துக்கு பிறகு நம்ம இதை வாங்குறோம், இது கூட இவனால பொறுக்க முடியல. அவ எதிரிகளின் மூலமாக, அவருடைய நாவின் மூலமாகவோ அவருடைய செயல்களின் மூலமாகவோ ஏற்படுகின்ற சிரமத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க. ஏன்னா சில பேரை பொறுத்தவரைக்கும் இயற்கையாகவே இருப்பார். ஒரு அஜிஸ் சொல்லுவாரு, ஒரு இடத்துல ஒரு பள்ளி இந்த திருச்சியில நீண்ட கால இமாமா இருக்காங்க. ஒரு தடவை சொன்னாங்க, முதல் பேசிக்கிறவங்க சொன்னாங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தான் ரகசியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒரு இடத்திலே நாம் பணி செய்கின்றோம், சில மக்கள் நம்மின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இது எல்லாத்துக்கும் உள்ளதான். சில மக்கள் நம்மின் மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார்கள். அவருக்கு நமக்கு மத்தியில எந்த உறவும் இல்லை, அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை. நம்ம வெளியூர் வந்து இங்க வரணும், வேலை செய்யணும். சில மக்கள் நம்ம மீது அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறார்கள், அவங்களுக்கு மத்தியில உறவுகள் கிடையாது, எந்த பொருட்கள் வாங்குது, பிசினஸ் பார்ட்னர்லாம் இல்லை. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கேட்டு அவர்கள் என்ன செய்யறான், பதறி போறார்கள். நமக்கு என்ன செய்யற, கை கொடுக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பக்கபலமாக இருக்கிறார்கள். உள்ளதாரு அப்படி சில மக்கள் இருக்கத்தான் செய்யலாம். ஆனால் அதுக்கான காரணம் என்ன என்பது நமக்கே தெரியாது. நாம் ஆச்சரியப்படுவோம்.
நமக்கு ஒரு கஷ்டப்பட துடிக்காதலே என்பதாக ஆச்சரியப்படும். அது போன்று உள்ளத்திலே நாம் பணி செய்கிற நேரத்திலே சில மக்கள் நம்மின் மீது அளவு கடந்த வெறுப்பை உமிழ்கிறார்கள். நம்ம கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நமக்கு எதையாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பா. எதையாவது பத்தி நம்மளை குறை சொல்றது, அத்தை கூட குறை சொல்றது, நிர்வாகம் சொல்லி கொடுறது, எதையாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். நம்ம இந்த வேலையை விட்டு நம்மளை அகற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்பதாகவே அவர்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பா. நமக்கு சிரமத்தை புரிந்துட்டே இருப்பா. இத்தனைக்கும் அவருக்கு மத்தியிலே நமக்கு எந்த வகையான உறவும் கிடையாது, எந்த வகையான கொடுக்கருவாங்க. ஆனால் நமக்கு அவ்வளவு சிரமத்தை கொடுப்பார்கள். இருந்தாலும் கூட அதுக்கான காரணம் நமக்கு தெரியாது. நம்ம பொறுமையாதான் இருக்கணும்னு சொல்வார். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, சில நேரங்களிலே என்ன செய்யலாம், சில மக்களின் மூலமாக சில சிரமங்கள் வரும். நம்ம இந்த அல்லாஹ்விடம் துஆ செய்யணும். யா அல்லாஹ், என்னை எதிரிகளின் மூலமாக அவருடைய சொல்லாதோ செயலாதோ எங்களுக்கு என்ன செய்யும், பாதுகாப்பை தருவாயாக, எங்களுக்கு சிரமத்தை கொடுத்து விடாது என்பதாக நம்ம அல்லாஹ்விடம் கேட்க என்பது உண்டு. அதாவது அவர்கள் மூலமாக ஏற்படுகின்ற கஷ்டத்திலே அவங்க என்ன செய்யறது, அவங்க நமக்கு டைரக்டாக நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுவது என்பது ஒன்று. இன்னொரு செய்தி நான் சொன்ன போனீங்க, இந்த ஹதீஸ்களை நிபுணர்கள் இப்படி ஒரு நுட்பமான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. என்னன்னா, நல்லா தோணிங்க, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டம் ஏற்பட்டு என்னுடைய எதிரிகள் மகிழ்ச்சி அடைவது மாதிரி ஆக்கி விடாது. அதான் என் வாழ்க்கையில எதிர்பாராம சில சிரமங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்து எனக்கு பிடிக்காதவங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஆக்கி விடாது. அதுவா செய்யணும். ஏன்னா இது சில மக்களிடத்தில் அப்படி ஒரு பண்பு இருக்கும். அடுத்த கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுவது என்பது சில மக்களிடத்தில் இருக்கின்றது. அதை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குணம் முனாஃபிக்குடைய குணம். ஒருபோது நம்மிடத்தில் இந்த குணம் வந்துடக்கூடாது. அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இழிவான குணத்தை வந்து விடக்கூடாது. ஹதீஸ்களில் வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருநெல்வேலி இந்த கிதாபுடைய 2506வது ஹதீஸ் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படாது. உடைய சகோதரனுக்கு ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படாத. அவன் உனக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவுதான் பிடிக்காதவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு விடாதே. சொல்லிவிட்டு பெருமானா சொல்வாங்க, அல்லாஹு தஆலா அவன் மீது இறக்கப்பட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் நீக்கி விடுவான். அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குவான். அதனால யாருக்கு எந்த கஷ்டம் வந்தால் கூட அவன் நமக்கு எதிரியாவே இருக்கட்டும், நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்தவனாகவே இருக்கட்டும், அதை நினைத்து நாம் சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. முடிந்தால் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக அவன் துஆ செய்யக்கூடியவனாக இருக்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் கஷ்டத்தை கொடுத்த மக்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில் பெருமானா போய் நலம் விசாரித்தார். வரலாறு பார்த்து பெருமானா தொலைவடைகிற நேரத்திலே ஒரு குப்பையை கொட்டி அந்த பெண்மணி ஒரு நாள் குப்பையை போட்டு என்னன்னு கேட்கிறாங்க, உடம்பு சரியில்லை போய் நலம் விசாரிக்கிறார். அப்ப என்ன, ஒருபோதுமே அடுத்தவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னு பெருமானா சொன்னார்கள், அல்லாஹ் அந்த கஷ்டத்தை அவனை விட்டும் நீக்கி விடுவார், அதே கஷ்டத்தில் அல்லாஹ் உன்னை ஆக்கி விடுவார். அதனால நாம் என்ன செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு வருகின்ற கஷ்டத்தை நினைத்து சந்தோஷப்படக்கூடாது. அதே நேரத்திலே அப்படி என்ன செய்யறது, சந்தோஷப்படுதல் என்பது முனாஃபிக்குடைய குணம், நயவஞ்சகத்துடைய குணம் என்பதாக எழுதினார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கின்றார். அந்த முனாஃபிக்குடைய குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கின்றார். என்ன போடுகிறான் என்று சொன்னால், இன் தம்சஸ்கும் ஹஸரத்துன் தஸூ, உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவருக்கு கெடுதியை ஏற்படுத்துகிறது, கஷ்டத்தை தருகின்றது. வயல் துசிகும் செய்யாத்துல் யஃப்ரஹு பிஹா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதை வைத்து அவர் சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லி முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஒரு மூமினான மனிதனுக்கு என்ன செய்யறது, ஒரு நல்லது ஏற்பட்டுச்சு, ஒரு வெற்றி ஏற்பட்டது, வரவுகள் ஏற்பட்டது கேட்டால் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அவரை சந்தோஷப்படுகிறார். முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். முனாஃபிக்களுக்கு அல்லவா இல்லையா, அந்த உகது போர்க்களத்திலிருந்து சஹாபாக்களுக்கு தோல்விகளும் இழப்புகளும் ஏற்பட்ட நேரத்திலே அவங்க நடந்து கொண்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார்.
அதனால வந்துட்டு அடுத்தவருடைய கஷ்டத்தை நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடாது. முனாஃபிக்குடைய குணம் அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவன் மீது என்ன செய்வான், இறக்கப்பட்டதை வீக்குவான், நம்மை அந்த துன்பத்தில் ஆழ்த்துவார். ஒரு செய்தி. அதே நேரத்தில் இது நம்ம செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இந்த துவாவை நாம் செய்துவிட வேண்டும். என்ன துவா செய்யணும் அப்படின்னு கேட்டா, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கஷ்டத்தை நினைத்து எதிரிகள் மகிழ்ச்சி அடைவது மாதிரியுடைய வாழ்க்கை ஆக்கி விடாதே என்பதாக கேட்டது. என்று சொன்னால் எழுதுகிறார்கள், அப்படி அவன் சந்தோஷப்பட்டார் என்று சொன்னால், எதிரி சந்தோஷப்பட்டால் நமக்கு 3 வகையான பாதிப்புகள் ஏற்படும். என்ன சொல்றாங்க அறிஞர்கள் எழுதுறாங்க. என்னன்னா, ஒன்று நம்முடைய உள்ளத்திலே கவலை ஏற்படும். ஏன்னா இவன் பார்த்து சந்தோஷப்படுறது மாதிரி, இவன் பார்த்து நமக்கு சிரிக்கிறமா நம்முடைய வாழ்க்கை ஆகிவிட்டது என்ற கவலை ஏற்படும் ஒன்று. இரண்டாவதாக நாம் அவனை பழிவாங்க நினைப்போம், அவனுக்கு தீங்கு நினைப்பதற்கும். என்ன யோசிப்போம், நமக்கு வந்துட்டு நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் சந்தோஷப்படுறோம், ஆனா இன்று அவனை பழிவாங்குவதற்கும் அவனுக்கு அநீதி செய்வதற்கும் நாம் தயாராகுவோம். இரண்டாவது. மூன்றாவதாக எழுதுகிறார்கள், அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கியிருக்கிறாரோ அதை ஹலாலாக ஆக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, உதாரணமா நமக்கு பொருளாதாரத்தை நஷ்டமாகி போச்சு, அதை என்ன செய்யறான், நமக்கு பிடிக்காத சந்தோஷப்படுறான் அப்படின்னா என்ன ஆகும்டா, நாம் அந்த ஹராமை செய்ய நினைப்போம். ஒரு பேசுற மாதிரி சொல்றாருந்தா, ஒரு சகோதரி சொன்னாங்க, ஹஸ்ரத் நான் திருமணம் செய்த வரைக்கும் நேரத்தில் என்னுடைய கணவர் ஹராமான வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம சொல்லக்கூடாது, ஹராமான வியாபாரம் பண்ணார். நான் அவரை எவ்வளவோ சொல்லி கிள்ளி என்ன செஞ்சேன், தேர்த்தி கீர்த்தி அரசியல அவரை ஹலாலான தொழிலுக்கு நான் கொண்டு வந்தேன். அப்படி என்னமோ தெரியல, அந்த ஹலாலான தொழில் அவருக்கு முன்னனுபவம் இல்லாத காரணத்தினால், சில நண்பர்களை நம்பிய காரணத்தினால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அதனால என்ன ஆகி போயிட்டார் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கேட்பாரு, நான் அந்த ஹலாது பார்த்துக்கிட்டுலாம் இருந்தாலும் இதெல்லாம் சரியா வராது, நான் ஏன் தொழிலுக்கு பழைய தொழிலுக்கு நான் போறதுன்னு மறுபடியும் ஒரு ஹராமுக்கு சென்று விட்டார். அவ என்ன, ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வருகிற நேரத்திலே ஹலாலை விட்டவன ஹராமுக்கு சென்று விடுவார். நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படுகிற நேரத்தில் ஹலாலா வாழ்ந்து கஷ்டப்படுகின்றோம். அதனால நம்முடைய முன்னேற்றத்துக்கு வரவில்லை, நம்முடைய எதிரிகள் சந்தோஷப்படுகிறார் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய ஹராமை நான் செய்ய ஆரம்பித்து, ஆனால் அவனுக்கும் தான் கெத்தா வாழங்கிறதுக்காக ஹராமை நாம் செய்து விடும். அதாவது துவாவை ஒதுங்க என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்யறது, எதிரிகள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குமானால் ஒன்று நாம் கவலைப்படுவோம், இரண்டாவது அவனை பழிவாங்க நினைப்போம், மூன்றாவது ஹராமை ஹலாலா ஆக்கும் என்பதாக. அதனால அல்லாஹ்விடத்தில் அவ்வாசினா என்ன செய்யறது, எதிரிகள் மகிழ்ச்சி அடைவது மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஆக்கி விடாதே, எதிரிகளால் ஏற்படுகிற மன உளைச்சலை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். அதே நேரத்திலே வாழ்க்கையிலே எந்த காலத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு வந்து தீங்கிழைக்க கூடாது, அடுத்தவர்களுக்கு தீங்கிழைத்து கூட. ஏன் என்று சொன்னார், அதாவது சொன்னாங்க, கேட்டா நமக்காக துவா செய்வதற்காகத்தான் ஒருவருடைய கரம் உயர வேண்டுமே தவிர நமக்கு பத்வா செய்வதற்காக வேண்டி ஒருவருடைய கரம் உயர்ந்து விடக்கூடாது. அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஆசிரியர். இதை கேட்டவர்களை விடுக்கிறார்கள். சிம்மானந்தி சுபானுக்கதாக أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين.